ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பின்சி. அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி நியூ இயருக்காக ஒரு கேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போது 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். இது பட்டர் மில்க் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் நம்ம வினிகர் ஊற்றி நம்ம 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சுக்க போகிறோம். இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ 1 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, இவ்வளவையும் ஒரு அரிப்பில் எடுத்து நம்ம அரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது கட்டி இல்லாமல் இருக்கணும், அதுக்காக தான் நம்ம அரிச்சு எடுத்துக்க போகிறோம். இதை ஒரு 2-3 வாட்டி நீங்கள் திருப்பி அரிச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி அரிச்சு எடுத்தால் தான் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நமக்கு கேக் பண்ணும்போது கட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 முட்டையை உடைச்சி விட்டுக்கோங்க. சின்ன சைஸ் முட்டையாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. இது பெரிய சைஸ் முட்டையாக இருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். அதுக்கு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் நல்லா பவுட்ரு ஆக்கி 1 கப் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம இனி எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முட்டையை ஒரு 2-3 நிமிஷம் பீட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம இதில் 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவு மிக்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம பட்டர் மில்க் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி இதில் ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். நான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் ஆரஞ்சு கலர் சேர்க்க போகிறேன். நம்ம பேட்டரில் இப்போது பட்டர் மில்க்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பேக்கிங் டின் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 9 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதில் சன்ஃப்ளவர் ஆயில் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் வேணுன்னா பட்டர் அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் நம்ம உள்ளே வச்சுக்க போகிறோம். நம்ம இனி மிக்ஸை இதில் ஊற்றி நம்ம இனி பேக் பண்ணிக்க போகிறோம். நல்லா தட்டி விட்டுக்கோங்க. பபிள் ஏதாவது இருந்துன்னா அப்போ அது மாறிடும். நம்ம இன்றைக்கி ஓவனில் பண்ணலை. நம்ம ஒரு பேன் எடுத்துருக்குறோம். ஒரு 9 இன்ச்சு டின் நிற்கிறது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த டின்னை அதுக்குள்ளாடி வச்சுக்கோங்க. இந்த கேக் டின் கீழே படாமல் இருக்கிறதுக்காக அதில் ஒரு ரவுண்டு வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே தான் நம்ம இந்த கேக் டின்னை வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம இனி இதை மூடி வச்சுக்க போகிறோம் ஒரு 40 to 45 மினிட்ஸ். நம்ம இப்போ கேக்கு ரெடி ஆச்சான்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு குச்சியை எடுத்து நம்ம அதில் வச்சு பார்க்கும்போது அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம இனி கேக் ஆற வச்சுட்டு சுகர் சிரப்பு ரெடி பண்ண போகிறோம். சுகர் சிரப் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா 1 கப் தண்ணி, 1 கப் தண்ணிக்கு 1/2 கப் சுகர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே கொஞ்சமாக செர்ரி சேர்த்துக்க போகிறோம். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருவோம். நம்ம கேக்கை இனி ரோலிங் டேபிளில் மாற்றிக்க போகிறோம். வாவ், சூப்பர்! கேக் சூப்பராக வந்திருக்கு. நம்ம இனி கேக்கை 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு மேலே ஐசிங் பண்ண போகிறோம். விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபஸ்ட் லேயர் கேக்கில் இதே மாதிரி சுகர் சிரப்பை விட்டுக்கோங்க. பீட் பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை அந்த கேக்குக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் லேயரில் நம்ம விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இனி நம்ம செகண்ட் லேயரை இதுக்கு மேலே எடுத்து வைக்க போகிறோம். அப்படியும் அதுக்கு மேலே சுகர் சிரப்பும் விப்பிங் க்ரீமும் அப்ளை பண்ணிக்கோங்க. கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செரியும் கேஷ்யூ நட்டும் வச்சு இதை நம்ம டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். நம்ம கேக் இப்போ அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம நியூ இயர் கேக் அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.